நியூ ஹாலண்டில் 4510 4710 அதே மாதிரி 32 30 30 32 அதில் வரக்கூடிய ஹைட்ராலிக்ஸ்க்கெல்லாம் எப்படி சென்சிங் செட் பண்ணணுன்னு சொல்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி மீட்டா ஹைட்ராலிக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைட்ராலிக் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சென்சிங் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, கலப்பை நீங்கள் போடுறீங்க, கல்டிவேட்டர் போடுறோம் அப்படின்னா அது வந்து எப்போவுமே கீழ் தொலையில் போட்டுக்கணுங்க லாஸ்ட்டு, இல்லைன்னா அதுக்கு மேலே போடணும். கலப்பையோட வெயிட்டு ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குதுன்னா நடுவில் போடுங்க. மீடியமான வெயிட்டு 300 400 கிலோனா இந்த ஹோல்ஸில் போட்டு யூஸ் பண்ணலாங்க. லிவர் செட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலப்பை எவ்வளோ யூஸ் பண்ணுறப்போ இந்த கீழே இறக்கி விட்டிங்கன்னா மண்ணிலேருந்து கொஞ்சம் தான் மேலே இருக்கணும். எப்போவுமே கம்பெனிலேருந்து வரப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்குங்க, அதை நீங்கள் கீழே இறக்கி வச்சுக்கணும். லிவர் செட்டிங் பார்த்திங்கன்னா பிசி லிவர்னு சொல்லிவிட்டு இந்த மஞ்சள் கலர் லிவரை ஃபுல்லாக இறக்கிடுங்க. இந்த டிசி லிவர் டிராஃப்ட் லிவரை பார்த்திங்கன்னா 10 11 பாயிண்ட் வச்சிங்கனாவே சென்சிங் வந்து சூப்பராக வேலை செய்யுங்க. இந்த மாதிரி செட்டிங் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சர் என்னென்னா இதில் லிஃப்டோமேட்டிக் வருதுங்க. இந்த லிவரெல்லாம் செட் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மூல முடுக்கிலலாம் கலப்பை அதே ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்லேயும் இந்த லிஃப்டோமேட்டிக் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த லிஃப்டோமேட்டிக் எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாதுங்க அப்படின்னா இதை லாக் பண்ணுறதுக்கான லாக்கும் கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு பார்த்திங்கன்னா நியூ ஹாலண்ட் ஹைட்ராலிக் வருதுங்க. நியூ ஹாலண்டில் நீங்கள் என்ன மாடல் டிராக்டர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.